ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அஃப்லேட் மார்க்கெட்டிங்கோட கோர்ஸில் 4th சாப்டர். இது வந்து வாட்ஸ்அப் மாஸ்ட்ரி. வாட்ஸ்அப்பில் எப்படி நம்ம அஃப்லேட் மார்க்கெட்டிங் பண்ணி நம்மளுக்கான கஸ்டமர்ஸ் உருவாக்கலாம், நம்மளுக்கான ஃபாலோவர்ஸ் எப்படி உருவாக்கலாம், ஸோ அவங்ககிட்ட எப்படி பேசணும், ஆட்டோவை எப்படி வந்து ஆட்டோ பாட்லேருந்து மெசேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கோ டு தி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி வாட்ஸ்அப் மாஸ்ட்ரியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபாலோவர்ஸை வந்து இப்போ நேற்று இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணி ஓரளவுக்கு ஃபாலோவர்ஸ் உருவாக்கியிருந்தீங்க அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் மாஸ்ட்ரிக்கு அப்புறம் அதில் இருக்க ஃபாலோவர்ஸை எப்படி நம்ம வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ண வைக்கிறது, தென் ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட், அதாவது வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை எப்படி யூஸ் பண்ணணும், ஸோ அதில் எப்படி செட்டப் வெல்கம் மெசேஜ், அவே மெசேஜ், நம்ம ஆன்லைனில் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு எப்படி ஆட்டோ ரிப்ளை, ஸோ இதுக்கான குயிக் ரிப்ளை, இதுக்கான செட்டப் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ப்ளே ஸ்டோரில் போய் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தென் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் நீங்கள் நார்மல் வாட்ஸ்அப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுமோ சேம் தான், அதே மாதிரி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்பர் கொடுத்து வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நேம் கேட்கும். நேமில் நீங்கள் இங்கேயே வந்து உங்களோட அஃப்லேட் மார்க்கெட்டரா ஆர் வந்து ஒரு கிளாத்திங் ஸ்டோர் வச்சுருக்கீங்களா, அந்த மாதிரி நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஃபேஷன் டிசைனர் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி என்ன கேட்டகரி வேணால் வச்சுக்கலாம், இது பண்ணாலும் ஓகே. நான் எக்ஸாம்பிளுக்காக சும்மா ஒரு ஃபேஷன் டிசைனிங்னு வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து ஃபேஷன் டிசைனிங் கேட்டகரியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாத்திங் ஷாப்புன்னு செட் பண்ணியிருக்கேன். அதில் வந்துட்டிங்கன்னா ஏகப்பட்ட கேட்டகரி இருக்கும். உங்களுக்கு என்ன கேட்டகரியோ அந்த கேட்டகரி செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொன்று கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி என்ன இருக்குது அப்படி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்கு. ஸோ வி ஆர் செல்லிங் எக்ஸலண்ட் குவாலிட்டி கிளாத்திங்ஸ் ஃபார் மென்ஸ் அண்ட் உமன்ஸ். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா, பிஸ்னஸ் அட்ரஸில் வந்து நீங்கள் கிளாத்ஸோ இந்த மாதிரி ஓனாக ஏதாவது கம்பெனி ப்ராடக்ட் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ் கொடுக்கணும். உங்கள்கிட்ட நேராக வந்து ரீட்டைலர் ஸ்டோரில் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் அந்த இடத்துல வந்து ரீட்டைலரில் வந்து பிஸ்னஸோட அட்ரஸ் கொடுத்துருங்க. நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கேன். தென் உள்ளே போனதும் க்ரியேட் அ கேட்டலாக்னு வரும். நீங்கள் நாட் நவ் கொடுத்துருங்க, அது பின்னாடி நம்ம செட்டப் பண்ணிக்கலாம். நான் எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு நான் எக்ஸாம்பிள் ஃபேஷன் டிசைனர் செலக்ட் பண்ணேன். ஸோ அது வந்துடுச்சு. ஸோ அங்கே ஸ்டேட்டஸ் சேஞ்ச் பண்ணாலும் ஸ்டேட்டஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அங்கே பாருங்கள் கிளாத்திங் ஷாப்பு கேட்டகரி அண்ட் கீழே வந்து ஷெட்யூல். இந்த ஷெட்யூல் என்ன அப்படின்னா, அந்த கூகுள் மேப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ நம்ம அவைலபிளாக இருப்போம் அப்படின்னு செட் பண்ணுறது. ஸோ அதில் வந்து நீங்கள் சண்டே வேண்டாம்னா சண்டே ஆஃப் பண்ணிவிட்டு மற்ற நாளெல்லாம் என்ன டைமில் அவைலபிள் இருப்பீங்க அப்படிங்கிறத இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் கிளாத் வச்சுருந்தாலும் சரி, உங்கள் அஃப்லியேட் மார்க்கெட் உங்களுக்கு யாராவது நீங்கள் அஃப்லியேட் பிஸ்னஸ் பண்ணி ஸோ அதில் உங்களுக்கு யாராவது காண்டாக்ட் பண்ணுறதுனால இந்த டைமில் காண்டாக்ட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கலாம். தென் இமெயில் ஐடி, பிஸ்னஸ் இமெயில் ஐடினா பிஸ்னஸ் இமெயில் ஐடி, இல்லை உங்கள் பர்சனல் தான் இது கொடுப்பீங்கன்னா உங்கள் பர்சனல் கொடுத்துக்கோங்க. இல்லை வெப்சைட் இருந்தால் வெப்சைட் கொடுத்துங்க. வெப்சைட் யாராவது க்ரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா xxx.comனு தப்பாக நினச்சிக்காதீங்க, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு போட்டிருந்தேன். அண்ட் ஆட் நியூ ஐட்டம் இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க, அதாவது உங்கள் பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு பிஸ்னஸ் தான் இருக்கா 2-3 வச்சுருக்கோமா, எல்லாத்தையுமே ஒரே நம்பரில் லிங்க் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்து XYZன்னு தான் கொடுத்துருந்தேன். XYZ க்ளாத்திங் ஸ்டாப். பிஸ்னஸ் டைப் நான் வந்து சோல் ப்ரொப்ரேட்டர் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்படின்னா தனியாக நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மென்ஷன். ஸோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம், அது வந்து உங்களோட விருப்பம், உங்களோட கேட்டகரி என்ன அப்படிங்கிறத பார்த்து கொடுக்குறது. ஸோ மொபைல் நம்பர் கொடுத்து சேவ் கொடுத்துக்கோங்க. அது வந்து கஸ்டமர் கேர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். சப்போஸ் உங்களுக்கு யாராவது கால் பண்ணணும் அப்படி, அதாவது அவங்களுக்கு ஏதாவது குறை இருக்குது அப்படின்னா அவங்க அந்த கஸ்டமர் கேர் மூலமாக உங்களோட நம்பர் கொடுத்தாலும் சரி, இதில் வேறு யாராவது உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களோட அவங்க நம்பர் கொடுத்துருந்தாலும் ஓகே. சேம் இமெயில் அட்ரஸ், ஏதாவது கஸ்டமர் ரிலேட்டடான ஏதாவது ஒரு ப்ராப்ளத்துக்கு அவங்க query கொடுக்கறதுக்காக ஒரு இமெயில் அட்ரஸ், அது வந்து கம்ப்ளைண்ட்ஸ் எடுக்கிறதுக்காக மட்டும் வச்சுக்கோங்க.
இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டீட்டெயில்ஸில் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஃபேஸ்புக்கும் லிங்க் பண்ணி வச்சுக்கலாம், இன்ஸ்டாகிராமே லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் மெயில் ஐடி அந்த பாஸ்வேர்டு உங்களுக்கு ஃபேஸ்புக்கோடது உங்கள் இன்ஸ்டாகிராமோடது கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்ஸு இதில் லிங்க் ஆகிடும். அண்ட் இந்த க்ரியேட் காட்லாக்குள்ளே ஆட் நியூ ஐட்டமில் கடைசியாக அந்த ஃபினிஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிங்க அப்படின்னா தான் நீங்கள் அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து இது வரும், கேட்லாக்குள்ளே வரும். இந்த கேட்லாக் வந்து வாட்ஸ்அப் வெரிஃபை பண்ணிவிட்டு தான் அதை ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஏன்னா தப்பான பொருளை சேல் பண்ணுறது அந்த மாதிரி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ நான் அந்த க்ரியேட்டிவ் ஒரு கேட்லாக்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து இமேஜ் கேட்கும். ஸோ நான் ஜஸ்ட் ஒரு நார்மலாக ஒரு இமேஜ் வேணும்னு சொல்லி சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜை செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் சும்மா ஸ்பைடர்மேன் கிளாத்திங்னு சொல்லி போடுறேன். சும்மா எக்ஸாம்பிளுக்காக நீங்கள் எதுவாக இருந்தாலும் இப்போ சப்போஸ் நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டராக இருந்து உங்களோட சாஃப்ட்வேர்ஸ் எதாவது சேல் பண்ணுறீங்க, இல்லை எதாவது கோர்ஸ் சேல் பண்ணுறீங்கன்னா அந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. இதே நீங்கள் ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ் பேக்கரிஸ் எதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை பிஸ்னஸ் டெவலப் பண்ணுற அதில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ப்ரைஸ் இருக்கும், அது கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், லிங்க் இருக்கும், ஐட்டம்க்கான கோட் இருக்குது. ஸோ நம்மளுக்கு என்னென்ன ஒரு ஆன்லைன் ஸ்டோரில் என்னென்ன நம்மளுக்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த எல்லா ஆப்ஷன்ஸுமே இதில் இருக்கும். ஸோ எங்கள் கேட்லாக் வந்துடுச்சு. பட் வந்து இதில் பர்டிகுலர் டைம் ஆகும். டைம் ஆகி அது வெரிஃபை ஆனதுக்கப்புறம் தான் அந்த உங்கள் ஐட்டம்ஸ் வந்து இதில் வரும், கேட்லாக்குள்ளே வரும். தென் இந்த க்ரீட்டிங் மெசேஜ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு நார்மலாக புதுசாக ஒரு நம்பர்லேருந்து மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் ஆன்லைனில் இல்லை அப்படின்னா இருந்தாலும் ஓகே, இல்லைன்னாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஒரு க்ரீட்டிங் மெசேஜ் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு தேங்க்யூ ஃபார் கான்டாக்டிங் ஃபேஷன் டிசைனர், ப்ளீஸ் லெட் அஸ் நோ ஹவு கேன் வி ஹெல்ப் யூ அண்ட் ஐ டெக்ஸ்ட் யூ பேக் அப்படின்னு சொல்லி நான் பிஸியாக இருக்கேன், ஸோ அப்புறமா கூப்பிட்றேன், ஸோ வெல்கம்னு சொல்லி இந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க மெசேஜ் பண்ண உடனே நம்மளை ரிப்ளை பண்ண மாட்டோம், ஆட்டோ ரிப்ளைவாக அவங்களுக்கு சென்ட் ஆயிரும். ஸோ அது கீழே ரெசிபியன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை பேருக்கு அது யாருக்கு போடும் அப்படின்னு உங்கள் கான்டாக்ட்ஸ் இருக்கவங்களுக்கா இல்லை எல்லாத்துக்குமே அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த க்ரீட்டிங் மெசேஜ் இவ்வளோ தான் சேவ் கொடுத்துருங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்படி கூட செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் அவங்களோட டீட்டெயில்ஸ் வாங்கணும் அப்படின்னு அவங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருப்பாங்கள்ல, இது எல்லாமே இன்ஸ்டாகிராமில் நீங்கள் கேட்டிங்கன்னா நம்பர் கொடுத்துட்டு அதுலேருந்து இதில் ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் போகிற மாதிரி. ஸோ உங்கள் நேமு, டீட்டெயில்ஸு, ஏஜ், ஆக்குபேஷன்ஸு, ஸோ இந்த மாதிரி எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும், வாட் யூ வாண்ட், இந்த மாதிரி. ஸோ அதுக்கான ஒரு ஃபார்ம் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. சேவ் கொடுத்துருங்க. கீழே இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா அவே மெசேஜ். இது வந்து நீங்கள் ஆஃப்லைனில் இருக்கும்போது உங்களுக்கு மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னா, நான் அவைலபிள் இல்லை, ஸோ நான் அப்புறமா உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆகும். இதெல்லாம் ஆட்டோ ரிப்ளையில் தான் போகும். ஸோ நீங்கள் க்ரீட்டிங் மெசேஜ்க்கு அப்புறம் நீங்கள் அவே மெசேஜ் அவங்களுக்கு சென்ட் ஆகிற மெசேஜ் என்னங்கிறது நீங்கள் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் குயிக் ரிப்ளையில் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டக்குன்னு அவங்களுக்கு எதாவது நம்ம நீங்கள் யாருக்கு நீங்கள் நிறைய பக்கம் பார்த்துருப்பீங்க, பிஸ்குருக்குள் யாருக்கும் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா அவங்க டக்குன்னு மெசேஜ் மொத்தமாக அனுப்புவாங்க. அது இல்லாமல் இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸில் குயிக் ரிப்ளைங்கிற ஒரு ஆப்ஷனில் தான். ஸோ நீங்கள் என்ன வேணுங்கிறது முன்னாடி ப்ரீ ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ அந்த ரைட் கிளிக் பண்ணி இந்த பேப்பர் பிரிண்ட் கிளிப்பை செலக்ட் பண்ணோம், அப்படி அட்டாச்மெண்ட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதிலே குயிக் ரிப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மெசேஜ் சென்ட் ஆகும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இவ்வளோ தான் வாட்ஸ்அப் மாஸ்டரி. இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் இருக்க உங்கள் ஃபாலோவர்ஸை அவங்களுக்கு எதாவது இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டாங்க அப்படின்னா உங்கள் வாட்ஸ்அப் பிஸ்னஸ்க்கு கூப்பிட்டு வந்து இங்கே வச்சு அவங்களுக்கான கிளியரான கிளாரிஃபிகேஷன் கொடுங்க. தயவு செஞ்சு பொய்யா ஃபேக் இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு போய் தயவு செஞ்சு ஷேர் பண்ண வேண்டாம். ஸோ கிளியராக அவங்களுக்கு என்னங்கிறத உள்ளே இருக்கிறது என்னன்னு சொல்லி சேல் பண்ண பாருங்கள். எந்த பொருளாக இருந்தாலும் தயவு செஞ்சு நீங்கள் ஆல்ரெடி நிறைய பேர் ஏமாந்த மாதிரி நீங்களும் அதையே ட்ரை பண்ண வேண்டாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோன்னு நான் ஒன் ஆஃப் டிசைட் பண்ணல. ஐ திங்க் டெலிகிராம் மாஸ்டரியாக தான் இருக்கும். ஸோ நான் டுமாரோ ஆர் டே ஆஃப்டர் டுமாரோன்னு வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. பை.